ஐசுவரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியமானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரருண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த பகுதி நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி இல்லையா? லாசருவையும் அந்த பணக்காரனையும் குறித்து பேசுகிற ஒரு பகுதி. இது ஆண்டவர் ஒரு கதையா சொல்லுகிறாரா, அல்லாவிட்டால் ஒரு வெளிப்பாடாக நடந்த சம்பவத்தை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்களா, அவருடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறாரா என்று தெரியவில்லை. We do not know, we are not sure whether this is a parable or a story that Jesus is or a true story that Jesus is sharing. Because normally ஓமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இயேசு இப்படிப்பட்ட ஓமையை சொன்னார் என்று இருக்கும். இந்த இடத்துல அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த லாசருவையும் இந்த பணக்காரனையும் குறித்து ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடு முக்கியம். காரணம் என்னவென்றால், ஒரு காரணம், this may not be a parable. It may be a true incident. ஒருவேளை நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். தேவனுடைய ஆண்டவருடைய வெளிப்பாடு நிமித்தம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Okay, now what else I want to say? Now, when you read your Bible, I'm going to show you, I'm going to just expose this place. இந்த பகுதியை 19 இருந்து 31 வரையில உள்ள காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அகராதிகள் வேணும், அல்லாட்டி நான் கல்லூரியில் படிச்சிருக்கணும், அல்லாட்டி நான் ஒரு வேத பக்தனாக மேதையாக இருக்க வேண்டும், இது எல்லாம் அவசியம் கிடையாது. You don't need to be a scholar, neither do you need any secondary help like a concordance or a dictionary or some other material. You don't need anything like that. You don't even need anybody else's sermon or anybody to teach you. யார் உங்களுக்கு போதிக்க வேண்டும், இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் எனக்கு விளங்காது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 1 யோவான் 2 அதிகாரம் 20வது வசனம் 27வது வசனத்துல
வேதம் சொல்லுகிறது ஆவியானவரின் அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது. உங்களுக்கு வேற யாரும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அபிஷேகமே எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன செய்யுமா? போதிக்கும். The anointing that is in you will actually teach you all things. All you got to do is open up the Bible, வேதாகமத்தை திறந்து வைத்து ask the Holy Spirit's assistance to teach you. பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை நமக்கு தேவை. And you must be serious when you want to study the word. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 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 ஆழமான ஒரு கவனம், அலட்சியமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அலட்சியமாக சும்மா படிக்கணும் அப்படி என்று படிச்சீங்கன்னா இது எல்லாம் நமக்கு வெளிப்பாடாக வராது. வேதாகமத்தை திறந்து வைத்து கொண்டு இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் உட்கார்ந்துடணும். அதோடு அந்த பகுதியில் உட்கார்ந்துடணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பென்சிலை வச்சுக்கொண்டு, ஒரு பேப்பர் அனுப்பி, ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஆவியானவரை எனக்கு சொல்லுங்க நான் படிக்கணும் என்று சொன்னீங்கன்னா ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். The Lord will not reveal anything to a man who rushes through the word. You must take time to sit in his presence. தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்க நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். அவசரமாக படிக்கிறவர்களுக்கெல்லாம் கடவுளுக்கு நேரம் கிடையாது. கொஞ்ச நாள் தான் இருக்கு, நான் சீக்கிரம் படிச்சுட்டு ஓடணும், நான் சீக்கிரம் படிச்சுட்டு படுக்கணும், நான் சீக்கிரம் படிச்சுட்டு சாப்பிடணும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை தேடி அவர் பாதத்துல போய் உட்காரணும் மரியாதை போல. You need to sit and just say teach and I am listening. Not like மார்த்தால மாதிரி கிடையாது. எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்குது, வேலை நேரம் இருக்கும் பொழுது நான் வந்து உங்க பாதத்துல பிரசங்கத்தை கேட்கிறேன், எனக்கு அவசரமா இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும் என்று இருந்தீங்கன்னா you will not get revelation. வெளிப்பாடு வராது. Bible will be just another book for you. வேதாகமம் இன்னொரு ஒரு புத்தகத்தை போல காணப்படும். You must separate some time. நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். காலையில, மதியானம், ராத்திரி, whatever time, just separate. Take a pencil, ஒரு பென்சில், ஒரு புக்கு, அல்லது ஒரு பென், ரப்பர், ரூலர், கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வைத்துக்கொண்டு then ask the Lord to speak. Don't worry about marking your Bible. வேதாகமத்தை கிறுக்கிறதை குறித்து கவலையே நீங்க படக்கூடாது. நான் நிறைய பைபிளை கிறுக்கி பூசா வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கிறுக்கணுன்றதுக்காகவே. Simply write, use ink or pencil. Pencil is better, of course. You can rub, erase பண்ணிடலாம். Just keep on writing. Don't worry how much is the Bible cost. வேதாகமம் இப்போ எவ்வளவு? 20 வெள்ளி, 30 வெள்ளி. குடும்பமா உட்கார்ந்து நீங்க வரை நடிச்சீங்கன்னா ஒரு பைபிளுடைய காஸ்ட். So buy a Bible. Write whatever the Lord gives. Just keep on writing. எழுதி கொண்டே இருங்க. Underline what the Lord speaks. Underline. எது வடக்குல question mark. Just play with it. Just play with it. Now எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த பகுதியில் நான் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, when I am teaching you from this passage, இந்த பகுதியில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது I hope you can see what I saw, and what I saw is nothing that is not there. It is simply there, and if I can see, you can see. If you can see, I can see. It's like that. நம்ம அனைவரும் பார்க்க முடியும், and there might be a lot of other things that I have not seen which you can actually see. நான் நம்புகிறேன் இன்னும் அநேக காரியங்கள் இந்த பகுதியில் இருந்து இன்னும் உட்கார்ந்து படிக்க முடியும் என்றால் படிக்க முடியும். நான் பார்க்காமல் இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். So ஆகையினால keep a pencil and always write. சரியா? Keep a pencil and always write. One of the biggest businessmen today in the world, அவன் பேர் என்ன? பிரான்சன். அவன் பேர் என்ன? அந்த கப்பலை வச்சிருக்கிற Virgin பேரு டானி பிரான்சன். இந்த டானி பெர்னாண்டஸோட குரு. என்னடா புரியுதுங்க? என்ன பிரான்சன்? ரிச்சர்ட் பிரான்சன். படையப்பா படத்துல நடிச்சது யாரு? He always have a book in his pocket, it seems. I was surprised. In the modern technological world, he will always have a small book. I read about it and I said, he always ஒரு சின்ன book, நம்ம தீகாலிமா book இருக்குது. அந்த மாதிரியா ஒரு சின்ன book வச்சுக்கிட்டு பேனா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. And everything எழுதுறதுக்காக. So always write. எப்ப பார்த்தாலும் மகாதீரை பற்றி படிச்சேன். And Mahathir recommends that to the cabinet ministers.
always have a pen and a book with you. ஒரு புக் வைத்துக் கொள்ளுங்க. சரி, ஓகே, let's go back to this one. Write, always write. Don't trust your memory. Okay, ஞாபகம் இருக்குது, அப்புறம் பரவாயில்ல, மறந்துடுவீங்க. We all forget. Just write. வேதாகமத்தை நான் இப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு குறிப்பை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினாரு, உங்களுக்கு ஆசீர்வாதமா, just write in your Bible. Don't worry, you can buy a new Bible. Write it down. Understand? தேவன் நம்மோடு பேசும்பொழுது when you take seriously, then the Lord will give you more. Some of us நமக்கு வெளிப்பாடு வருகிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? வருகிற வெளிப்பாடை நாம் அலட்சியம் பண்ணுகிறதுனால நல்லா இருந்துச்சு, ஓகே நல்லா இருக்கு, அந்த பிரியாணி நல்லா இருக்கு, அந்த கடையில கோழி நல்லா பொரிக்கிறான், இன்னும் அந்த மாதிரி ஒரு attitude பைபிள்ல இருக்க கூடாது. சரியா? ஓகே, ரைட், let us go to the Bible. 19வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரை இந்த பணக்காரனையும் ஏழையையும் குறித்து, லாசருவையும் குறித்து 7 வித்தியாசமான காரியங்களை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனா சீக்கிரமா முடிச்சிடுறேன். 7 வித்தியாசமான காரியங்களை இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனா 7 காரியங்கள். ஒண்ணு, இவன் பணக்காரன், ஒரு அவன் பாதத்துல பிச்சை எடுக்கிறவன் ஒரு ஏழை. லாசரு என்று சொல்லப்பட்டவன் ஏழை. அவன் பிச்சை எடுக்கிற அந்த வீட்டுக்காரன், அந்த சொந்தக்காரன் ஒரு பெரிய பணக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது வித்தியாசம், இந்த பணக்காரன் இரத்தாம்பரத்தினாலும் வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் உடுத்தப்பட்டு இருக்கிறான் என்று இருக்கிறது. The rich man was clothed in purple and rich apparels. இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால் உடுத்தப்பட்டு இருக்கிறான் என்று இருக்கிறது. அதே வேளையில இந்த ஏழையை குறித்து பேசும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் உடம்பு முழுசா என்ன இருந்ததா? பருக்கள் இருந்ததா, புண்ணுகள் இருந்தது, உடம்பு எல்லாம் புண்ணு இருந்தது என்று இருக்கிறது. ஒருத்தன் நல்லா உடுத்தி இருக்கிறான், இன்னொருத்தன் புண்களினால் உடுத்தி இருக்கிறான், பருக்களினால் உடுத்தி இருக்கிறான் என்று இருக்கிறது. மூன்றாவதாக இந்த பணக்காரன் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறான் என்று இருக்கிறது. சம்பீரமாயா அப்படிதானே? ரைட். He feasted. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஏழை அவன் மேதையில இருந்து விழுகிற, வேண்டாம் என்று சொல்லுகிற விழுகிற துணிக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறானா? அவனும் நாயும் என்ன செஞ்சு கொண்டிருக்குது? ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது. பிறகு வேதம் சொல்லுகிறது 2 பேரும் என்ன செய்தார்களாம்? மரித்தார்கள் என்று. Both died. It's probable that Lazarus died first. ஒருவேளை லாசரு முதல் செத்து இருக்க வேண்டும். பாருங்க, 19வது வசனத்துல பணக்காரனை குறித்து தான் முதல் பேசுகிறது, அதுக்கு பிறகுதான் லாசருவை குறித்து பேசுகிறது. ஆனா 22வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஏழை தான் செத்தான் இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் என்ன செய்கிறது? பணக்காரன் செத்தான் என்று இருக்கிறது. சரி, whatever it is, 2 பேரும் செத்தாங்க. செத்த பிறகு சூழ்நிலை மாறுகிறதை நீங்கள் படிக்கலாம் வேதாகமத்தில். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பணக்காரன் என்ன செய்யப்பட்டான்? என்ன போட்டிருக்கு? அடக்கம் பண்ணப்பட்டான். was buried என்று இருக்கும். ஆனால் லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான் என்று என்ன செய்யாது? இருக்காது. லாசரு தூக்கி சுமக்கப்பட்டான் என்று இருக்கும். இருக்கா? Lazarus was carried, whereas the rich man was buried. வலதுதா? I believe through the story, இந்த சம்பவத்தின் மூலமாக, இது கதையாக இருந்தாலும் சரி, இது ஓமையாக இருந்தாலும் சரி, இது நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடாக கொடுக்கிறதாகவும் இருந்தாலும் சரி, there is no death for the righteous man. நீதிமானுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது என்னது? கிடையாது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லுவது கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தெய்வ தூதர்கள் அவர்களை என்ன செய்து கொண்டாராம்? சுமந்து கொண்டு போனார்கள் என்று. ஆறாவதாக நம்பர் 6 வேதம் சொல்லுகிறது, இந்த
இந்த பணக்காரன் மிக வேதனைப்பட்டான் என்று. இந்த மரணத்துக்கு பிறகு பணக்காரன் வேதனைப்பட்டானாம். ஆனால் லாசரு யார் பக்கத்தில் இருந்தானா? ஆபிரகாமின் மடியில் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏழாவது கடைசியாக இந்த பணக்காரன் இருக்கிற இடத்துல தண்ணி கிடைக்காது. ஆனா தண்ணி குடிக்காம நீ என்ன செய்வ? உயிரோடு இருப்ப. லாசரு இருக்கிற இடத்துல அதிகமான தண்ணி. அதனாலதான் அவன் பார்த்து சொல்றான், தண்ணியை கூட என்ன செய்ய, எனக்கு ஒரு சொட்டு அந்த தண்ணியில எனக்கு குடித்தா கூட போதும் என்று இந்த பணக்காரன் கேட்கிறார். இந்த 7 காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒருவன் நல்ல இரத்தாம்பரத்தினால் உடுத்தப்பட்டிருக்கிறான், ஒருவன் புண்களினால் உடுத்தப்பட்டிருக்கிறான், ஒருவனுக்கு நல்ல சாப்பாடு, ஒருவன் மேசையிலிருந்து கீழே உளுந்தவை பொறுக்கி தின்று கொண்டிருக்கிறான். 2 பேரும் சாகிறார்கள். ஒருவனுக்கு அடக்கம், ஒருவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். 6வதாக ஒருவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், ஒருவன் ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவனுக்கு தண்ணி கூட கிடையாத ஒரு சூழ்நிலை. ஒருவன் இருக்கிற இடத்துலயோ ஆசீர்வாதம் மிகுந்தமான ஒரு இடம். Now listen, the Bible is not against rich people. பணக்காரர்களை எதிர்த்து எழுதின புஸ்தகம் வேதாகம புஸ்தகம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை கூட பின்பற்றினவர்கள் பண உதவி செய்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தாங்கினார்கள் என்று இருக்கும். Judas was a treasurer. That means there was money. There was money in the ministry of Christ. But then, ஆனாலும் வேதம் எதை நமக்கு குறிக்கிறது என்றால், we don't get obsessed with money. We don't allow money to control us. எல்லாமே பணம் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கக்கூடாது. நம் பண பைத்தியக்காரர்களாகவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பணம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். Our priorities must be right. Okay, let's go on to the message now. இந்த சத்தியத்தை சீக்கிரமாக நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றாவது, இந்த சம்பவம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், பூமியில் நாம் வாழ்கிறதை போல மரணத்துக்கு பிறகும் அதே வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் கிடையாது, உறுதி கிடையாது. வழங்குதா? இந்த லாசருவையும் இந்த பணக்காரனையும் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மரணத்துக்கு பிறகு சூழ்நிலை மாறுகிறதை பார்க்கிறோம். மரணத்துக்கு முன்பதாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பணக்காரன் மரணத்துக்கு பிறகு வேதனைப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு முன்பதாக கஷ்டப்படுகிற லாசரு மரணத்துக்கு பிறகு சந்தோஷமாக வாழ்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். So death seems to be changing our status, you understand? Our status on earth is not guaranteed. இந்த பூமியில இருக்கிற சூழ்நிலை ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலை கிடையாது. We cannot just assume simply because we are suffering here or we are living well off here, we will have the same kind of a lifestyle after our death. மரணத்துக்கு பிறகு இப்படியே பட்ட வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும் என்று வேதாகமம் நமக்கு உறுதி கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு நமக்கு வேண்டிய நேரம் தண்ணி இருக்குது, ஜூஸ் குடிக்கிறோம். வேண்டிய நேரம் சாப்பாடு இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல காணி இருக்கிறது, வசதி இருக்கிறது. எந்த நேரத்திலையும் வெளியே போய் சாப்பிட முடியும், எம்போரியம்ல போய் ஒரு நல்ல துணிமணியை உடுத்த முடியும், ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ண முடியும். பட் the story, இந்த சம்பவம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், மரணம் இந்த சூழ்நிலையை மாற்ற கூடும் என்று. We hope that all of us will have a better status after death. மரணத்துக்கு பிறகு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனாலும் அன்பானவர்களே, it looks like how we live in this world will determine how we will live in the next world. நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது அடுத்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறோம் என்பதை என்ன செய்கிறது? நிதானிக்கிறதாக இருக்கிறது. பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஏழைகளாக இருக்கிறவர்கள்
பரலோகத்துக்கு போகிறார்கள் என்று வேதம் சொன்னது கிடையாது. ஆனால் வேதம் திட்டவட்டமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னை என்று நீ பிதாவின் இடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. And therefore we all know whether we are rich or poor, நாம் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், இயேசுவை அன்றி நமக்கு அடுத்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்று என்ன செய்ய முடியாது, கனவு காண முடியாது. அப்போ இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை அன்பானவர்களே, நாம் சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to live right. Understand? மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறாரு, டேய் சிலர் வந்து அங்க சொல்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே, உங்க நாமத்துல நாங்க பிசாசுகளை ஓட்டணும், உங்களுடைய நாமத்துல நோய்களை சுகமாக்கணும், எங்களுக்கு பரலோகத்துல இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு அவங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, I do not know you என்றார். Amazing, isn't it? How come people cast out demons in the name of Jesus? They drive out diseases in the name of Jesus, and suddenly Jesus turns around and says, I don't even know you. You must understand this. நல்லா கேளுங்க, கொஞ்ச நேரம் ஒரு சில காரியங்கள் விளக்க பார்க்க. கிறிஸ்தவர்கள் படிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு பாட்டை படிச்சுக்கணும். ஜீவ ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரா ஜீவ தண்ணீரா ஜீவ தண்ணீர் தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்று அப்படி என்று படிக்கணும். We as a congregation are singing. நம்ம எல்லாம் ஒரு 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 பெரிய சபையாக சேர்ந்து அப்படியே ஆவலோடு அப்படியே படிக்கும் பொழுது அந்த பாட்டினால அபிஷேகம் என்று சொல்லுவதை பார்க்கிலும் I would see that we are actually confessing என்னது, the Bible, scriptures இல்லையா? தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று யார் சொன்னது? இயேசு சொன்னார், யோவான்ல இருக்கிறது. அப்போ நம்ம திரும்ப படிக்கிறோம், தாகத்தோடு ஓடி வந்தோம் ஜீவ நதியே எங்களை என்ன செய்யுங்க, எங்களை நிரப்புங்க என்று. It is not the song, it is actually என்னது, we are confessing what? Scriptures, the Bible, and therefore the anointing is there. The anointing is there. சரி, நான் பிசாசு வரட்டுன்னு வச்சுக்கொள்ளும். I am a man who cast out demons. நான் அந்த கிருபையை இழந்துட்டேன், அந்த கிருபை எனக்கு கிடையாது, எல்லாமே போச்சு. நான் வந்து இயேசுவை விட்டுட்டு நான் பேக்ஸ்லைட் பண்ணிட்டேன், பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய கூட்டத்தை அறிவிக்கிறாங்க, ஜோகூர் பார்க்கு பாஸ்டர் சி போல் வருகிறாரு, பெரிய அபிஷேகமான மனுஷன், இந்தியாவில் 42 பேரை விரட்டினாரு, ஸ்ரீலங்காவில் கூட்டணும் 442 இந்த மாதிரிலாம் விரட்டி இருக்கிறாரு. இப்போ ஜோகூருக்கு வராரு, எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் நோயாளிகளும். So there are a lot of people who will come. அநேகர் கூடி வருவது ஒரு எதிர்பார்த்தோடு தாகத்தோடு என்ன செய்வாங்க, வருவாங்க. எதிர்பார்த்தோடு தாகத்தோடு வருவாங்க. It is good when the preacher is aligned with God and the people are also aligned with God. But sometimes it's not necessary the preacher is aligned with God, but God still does the work. வணக்கத்தை நான் சொல்லுகிறது, சில வேளையில இந்த பிரசங்கியாக ஒருவேளை அவுட்டாவா இருக்கலாம், ஆனா நம்ம பார்க்கிறோம் பிசாசு ஓடுது, நோய்கள் சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்குது, அபிஷேகம் நடக்குது. ஓ, இவர் ரொம்ப பவர்ஃபுல் போல என்று நம்ம தவறாக எடை போடுகிறோம். ஆனா ஆண்டவர் அன்பானவர்களை, தாகமாக இருக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் என்று சொன்னாரு, நிரப்புவேன் என்று சொன்னார். அது கழுதையாகவும் இருக்கலாம், குரங்க பயன்படுத்தலாம், அல்லாட்டி எந்த மனுஷனையும் பயன்படுத்தலாம். You understand what I mean? It is the people who come with thirst, ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சையோடு வருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து பூர்த்தி பண்ணுகிறவராக இருக்கிறார். So live right in this world. Don't think simply because we have an anointing we can go to heaven. We cannot do that. வணங்குதா?
Live right in every area of our life. We must live right. நம்முடைய பேசுவது, நம்முடைய சிந்திப்பது, நம்முடைய நடத்தை, the way we handle money, the way we handle things, the way we handle people, the way we handle our job, வேலையில எல்லா இடத்திலும் we must learn how to live right. And God must be our focus. சார் எதுக்காக இதை சொன்னா, நம்ம சில வேளையில ஏமாந்து விடக்கூடாது. நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்காது. ஆனா ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ நீங்க சொல்லிடக்கூடாது அவரும் சரியா இல்லை, ஆனாலும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, அதனால நானும் எப்படியும் வாழலாம் கிடையாது. அது வேதாகமும் அதை ஆமோதிப்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலும். சரி, ஓகே, லெட்ஸ் கண்டினியூ நவ. ஓகே, the second thing that I want to share with you, இரண்டாவது காரியம் இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பணக்காரன் வசதியாக இருந்தான் என்று எத்தனை வசனத்துல இருக்குது உங்க பைபிள்ல? ஒரே ஒரு வசனத்துல தான் இருக்கும். 19வது வசனத்துல மட்டும் தான் இருக்கும். இந்த பணக்காரன் நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி கொண்டு ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தான் என்று. 20வது வசனத்துல இருந்து 23ல இருந்து 31 வரையில 9 வசனங்கள் இந்த பணக்காரன் நரகத்துல இருக்கிறதை குறித்து பேசும். கரெக்டா? நீங்க போய் பைபிளை படிச்சு பாருங்க. 19வது வசனம், ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் இயேசு இந்த பணக்காரன் நல்லா இருந்தான் என்று பேசுவார். ஐஸ்வர்யமாக வாழ்ந்தான், நல்லா உடுத்தி கொண்டிருந்தான், நல்லா சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்று ஒரே ஒரு வசனம் சொல்லுவார். அதுக்கு பிறகு from verse 23, if I am not mistaken, 23ல இருந்து 31 வரையில பணக்காரன் நரகத்துல இருக்கிற சம்பவத்தை தான் வேதம் என்ன செய்யும்? வெளிப்படுத்தும் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக லாசரு கஷ்டப்படுகிறதை 2 வசனத்துல தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். The suffering of Lazarus was recorded in verse 20 and 21. But Lazarus sitting on the lap of Abraham was recorded from verse 22 to 31, 10 verses. வழங்குதா? Get an idea? இவன் நல்லா இருந்தான் என்று இயேசு ஒரே ஒரு வசனத்துல சொல்லுகிறாரு, கஷ்டப்பட்டான் என்று 9 வசனத்துல சொல்லுகிறாரு. இவன் கஷ்டப்பட்டான், லாசரு கஷ்டப்பட்டான் என்று 2 வசனத்துல சொல்லுகிறாரு. ஆனா 10 வசனத்துல நல்லா இருந்தான் என்று என்ன சொல்லுகிறாரு. The second thing, இரண்டாவது முக்கியமான காரியத்தை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அன்பானவர்களே, நம்முடைய பூமியில் இருக்கிற சூழ்நிலை compared to after life is very short. இந்த காலங்கள் நாம் வாழ்கிற காலங்கள் ரொம்ப குறுகலான காலங்களாக இருக்கிறது. கொஞ்ச காலங்களாக இருக்கிறது. அநேக காலங்கள், நித்திய காலங்கள் நாம் பரலோகத்தில், அதாவது மரித்த பிறகு வாழ்கிற காலங்களாக இருக்கிறது. ஆகையினால் தான் அன்பானவர்களே, இந்த குறுகிய காலங்களில், இந்த சுருக்கமான காலங்களில் நல்லா வாழ நம்ம என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. Don't get obsessed with money. Understand? Don't get obsessed with self. சுயம், பணம், பொருள், நானு, என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவன் எல்லாம் நாசமானா கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. Learn how to live right. கரெக்டாக. I want to live as a Christian. கிறிஸ்தவர்களாக வாழணும் என்றால் நீ கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை நன்றாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு வேண்டிய காடியை கொடுப்பார், உனக்கு வேண்டிய வீட்டை கொடுப்பார், உனக்கு வேண்டிய உடுத்துற துணியை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நல்லா வைத்திருப்பார். வழங்குதா? So learn how to live right. சரியாக வாழ்ந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம். Because after life, the Bible gives us an impression there doesn't seem to be any end. மூன்றாவதாக எல்லாம் செத்துதான். இதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேதாகமத்தில் பல இடங்கள்ல இருக்கிறது, அனுபவத்திலும் நமக்கு தெரியும். We all will die. Then fourth one, நாலாவதாக பணக்காரனுடைய பெயரை குறிப்பிடல. பாத்தீங்களா? லாசருடைய பெயரை மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பிடப்பட்டிருக்கிறது. As long as heaven is concerned, it only keeps a record of this, of its children.
பரலோகத்தை பொறுத்த வரையில பரலோகம் அவருடைய சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகளுடைய பெயரை தான் வைத்திருக்குமே தவிர, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யமனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பெயர் அங்க என்ன செய்யாது, குறிப்பிடப்படாது. ரைட். ஐந்தாவதாக the fifth thing, I will give all this in written form next week. அடுத்த வாரம் உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தது. ஐந்தாவதாக நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன். பணக்காரன் நரகத்துல இருக்கிறானா? லாசரு மேல உட்கார்ந்து இருக்கிறார். லாசரு யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார்? ஆபிரகாம் மடியில. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. யாரு ரெண்டு பேரும் பேசுறா? ஆபிரகாமும் அந்த பணக்காரன். இந்த பணக்காரனுக்கு ஆபிரகாம் தெரியுமாடா? இந்த பணக்காரனுக்கு தெரிஞ்சவனா யாரு? யாரு? லாசரு. அம்மாவாளியா? இந்த பகுதியை படிச்சீங்கள, ஒரே ஒரு வார்த்தை லாசருவை பார்த்து, லாசரு எப்படிடா இருக்கேன்னு கேட்டாரா? அல்லட்டி லாசரு டே நீ உதவி செய்யண்டான்னு கேட்டாரா? லாசரு ஒரு சொட்டு தண்ணியை என் வாயில ஊத்துறான்னு சொன்னாரா? He never talked with யாரு? Lazarus, you know. He talked only with whom? Abraham, and Abraham answered him. Listen very carefully. Listen very carefully. Heaven or hell will not change your character. You understand? பரலோகமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. சிலர் நினைக்கிறாங்க, நான் நரகத்துக்கு போன பிறகு மனம் திரும்பினா அங்க உள்ள பேய்களை பார்த்துட்டு படுகிற கஷ்டத்தை பார்த்துட்டு இயேசுவே என்று கூப்பிட்டு நான் மனம் திரும்பினா ஆண்டவர் என்னை ரட்சிப்பாரா என்று. ரட்சிப்பாரு, நான் நம்புறேன். நீ நரகத்துல இருந்து இயேசுவே என்னை மன்னிங்க சுவாமி, என்னை காப்பாத்துங்கப்பா என்று சொன்னா மன்னிப்பாரு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு காரியத்தை திட்டவட்டமா வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா? நரகத்தில் இருக்கிறவர்கள் நம்மளால என்ன செய்ய முடியாது? மனம் திரும்புற சக்தியை என்ன செய்திருவோம்? இழந்துருவோம். We carry the same character and personhood that we carry here into hell or heaven. Understand? We have no capacity or capability of changing. அந்த இடத்தில் நம்மால் என்ன செய்ய முடியாது? மனம் திரும்ப முடியாது. Look at what the Bible says. I will support it with another verse. வெளிப்படுத்துற விசேஷம் 9:20-21. வெளிப்படுத்துற விசேஷம் 9:20-21. Revelations 9:20-21. வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் வெள்ளி, செம்பு, மரம் என்பவர்களால் செய்யப்பட்டவைகளாலும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற புத்தகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்புவதில்லை. தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு அவர்கள் என்ன செய்வதில்லையா? மனம் திரும்பவில்லையா? வெளிப்படுத்தின 9வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நடைபெறுகிற உபத்திரவங்களை குறித்து பேசுகிறார். ஜனங்கள் படுகிற உபத்திரவங்கள், இயேசு வருகைக்கு முன்பதாக ஜனங்கள் இந்த உபத்திரவத்துக்குள்ள போறாங்க, அந்த உபத்திரவத்துக்குள்ள போறாங்க, இப்படி கஷ்டப்பட போறாங்க, அப்படி கஷ்டப்பட போறாங்க என்று. இதன் மத்தியில வெளிப்பாடு யோவானுக்கு வருகிறது. ஜனங்கள் ஆனால் என்ன செய்ய மாட்டார்களா? மனம் திரும்ப மாட்டார்கள். கஷ்டப்படுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மனம் திரும்ப மாட்டார்கள் என்று. You understand what I mean? வடங்கிறதா? இந்த பணக்காரனை பாருங்க, எவ்வளவு துமர் இருக்கும் அவனுக்கு. நல்லா நினைச்சு பாருங்க. எப்படி லாசருவை பூமியில நடத்தினானோ அதே மாதிரி நரகத்துல இருந்தும் அவனை என்ன செய்யறான்? நடத்துறான். நான் பணக்காரன், நீ ஏறடா, நான் யாரா உன்கிட்ட பேசுறதுக்கு? நான் என்ன உன் உதவி கேட்கணுமா? அப்படின்னு இந்த பணக்காரன் எப்படி லாசருவை, டேய் இதை எடுத்துட்டு வா, அங்க போ, இதை பொறுக்கு, அதை சுத்தம் பண்ணு என்று மிரட்டி கொண்டிருந்தானோ அதே மாதிரி பரலோகத்துல இருக்கும் பொழுதும் ஆபிரகாம் கிட்ட சொல்றான், அவனை தண்ணி எடுத்து என் வாயில ஊத்த சொல்லு. எவ்வளவு திமிரு பார்த்தீங்களா அவனுக்கு? அவனை அனுப்பு, அவனை அனுப்பு.
பண்ணி அவன் ஏன் ஜோக்கா அங்க உட்கார்ந்து இருக்கிறான், அவன் அனுப்பு. அப்புறம் சொல்றான், எங்க 5 பையனுங்க என்னுடைய கூட பிறந்தவனுங்க கஷ்டப்படுறாங்க, அவனை அனுப்பு, மேல இருந்து பூமிக்கு அனுப்பு. அவன் பொறுக்கிக்கிட்டு இருந்தானே புண்ணோடி, அதை பார்க்கதான் நல்லா இருந்துச்சு. அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறது என்னால சகிக்க முடியல, அவனை அனுப்பு. You understand what I mean? You carry the same dirty character into heaven, you know. Your filthy character doesn't change. எப்படி லாசருவை வேலைக்காரனாக பிச்சைக்காரனா பார்த்தானோ, நரகத்துல இருந்து கூட அவன் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறான் என்று தெரிஞ்சு கூட அவனை பார்த்து சொல்றான், அவனை அனுப்பு, அவனை அனுப்பு, அவனை வேலை செய்ய வை, அவனை ஏன் உட்கார்ந்து வச்சிருக்காங்க. சரியா? I never talks to Lazarus at all, you know. அவன் லாசரு கிட்ட பேசவே மாட்டான், ஏன்னா பூமியில அவன் பேசுனது கிடையாது. Because he was a rich man and Lazarus was a very poor man, ignored, neglected, totally unrecognized, and that's how he behaves in heaven also. You understand? Now let me come to the last point. Kadesiyaga, I will conclude with this. உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் நல்லவராக இருப்பார் என்றால் ஏன் மனிதனை எங்க அனுப்புகிறாரு? நரகத்துக்கு அனுப்புகிறார். நம்பர் 1. கடவுள் நல்லவராக இருப்பார் என்றால் ஏன் நரகத்தை உண்டு பண்ணினார்? அவர் நல்ல அன்புள்ளவர், எங்களுக்காக உயிர் கொடுத்தாரு, எங்களுக்காக செத்தாரு, எங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, எங்களை தான் நேசிக்கிறாரு, பரலோகத்தையே விட்டுட்டு எங்களுக்காக வந்தாருன்னு கிறிஸ்தவனுக்கு சொல்றானுங்க. ஆனா அதே கிறிஸ்தவன் தான் என்ன சொல்றான்? அதே கடவுள் எதையும் உண்டு பண்ணாரா? நரகத்தையும் உண்டு பண்ணாரு. சரியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்க போறேன். பாருங்க, நான் பைபிளை முடிக்கிறேன். I'm going to answer that question and I want you to listen very carefully, because a lot of people ask that, ஏன்டா நரகம் என்று இருக்குது? உன் கடவுள் அன்பு 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 அன்புன்னு சொல்ற, உன் கடவுள் ரொம்ப அன்பு, என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சிருவான், 1000 தடவை நீ பாவம் செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிருவான், கடவுளை நோக்கி கூப்பிட்டான், அவ்வளோ நல்லவர் என்று சொல்ற, கடவுளே செத்தார் என்று சொல்ற. நாங்களும் அப்படி சொல்றது இல்லடா, எங்க கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறோம். ஆனா எங்க கடவுள் எங்களுக்காக என்ன செய்ய மாட்டாரு? செத்தார்னு சொல்ற. நீதான் கிறிஸ்தவன் சொல்ற, ஆனா நீதான் கிறிஸ்தவன் சொல்ற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி எங்க போவோமா? நம்ம நரகத்துக்கு. அப்போ கடவுள் நல்லவரா கெட்டவரா? இல்லையா? சரி, தெரியாம இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறேன், ஏன்டா என்ன நரகத்துக்கு அனுப்புறீங்க? என்ன ஏன் நரகம் என்று உண்டு பண்ணாரு? Why did he create a hell like that? Listen very carefully. இந்த லாசரு கதையும் இந்த பணக்காரனுடைய கதையும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. பணக்காரன் இங்க இருந்து லாசருவை பார்க்கிறான். அவன் நல்லா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. பார்த்தீங்களா? ஒன்னாவது மறந்துடாது. அவன் நல்லா அங்க உட்கார்ந்து இருக்கிறது இவனுக்கு பொறுக்கல. சொல்லி பார்க்கிறான், ஏன்டா அவனுக்கு மட்டும் அந்த இடம் கொடுத்துருக்குறானுங்க, உட்கார்ந்துருக்கிறான். டேய், போய் தண்ணி எடுத்து ஊத்த சொல்லு. ஒரு சொட்டு தண்ணி இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஒரு கிளாஸ் எடுத்து ஊத்துறான்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் மேக் சென்ஸ் இல்லையா? ஒரு சொட்டை எடுத்து ஊத்துறான்றான். ஏன்னா இவனுக்கு சூடுதான், ஒரு சொட்டு படிச்சான். ஓகே, தண்ணி இவனுக்கு தாகமா இருந்துச்சா? இந்த லாசரு மேல உட்கார்ந்து இருக்கிறது அவனுக்கு பொறுக்கலையா? ஒண்ணு, நம்பர் 1. சரியா? He couldn't stand that fellow sitting down and resting. Number 2, இரண்டாவதாக இவனுக்கு பூமியில இருக்கும் பொழுது எப்பொழுதுமே இவன் மற்றவர்களை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? இவன் பணக்காரன், ஐஸ்வர்யவான். நாய்களும் பிச்சைக்காரனும் கீழே நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவன் சாப்பிடுற கீழே உழுகுறத தின்றாங்க. அப்படின்னா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணி தான் பழக்கம். அதை போய் எடுத்துட்டு வா, இதை போய் செய்ய, அதை போய் செய்ய, இதை போய் கொண்டு வா, எனக்கு மங்க கழுவி வை, கையை கழுவி விடு, காலை அமுக்கி விடு, தலையை அமுக்கி விடு, இதை போய் எடுத்துட்டு வா, எனக்கு முட்டாய் வாங்கிட்டு வா, இங்க செஞ்சு அதை செய்யுது. எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் நடக்குது. திடீர்னு பயத்து வர முடியுது. பழக்கமா போச்சு. சரி, ஓகே, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதுல பழக்கம். இப்ப செத்த பிறகு கூட அவனுக்கு அதே பழக்கம். பார்த்தீங்களா? டேய், எடுத்துட்டு வா, அதை போய் செய்ய, அதை முடியாது என்று ஆபிரகாம் சொல்லுகிறாரு.
இன்னொரு வேலையை கொடுக்குறான். அது முடியாதா? அப்புறம் என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, கீழே அனுப்பு, அவனை அனுப்பு. It is a controlling attitude. இரண்டாவதாக controlling attitude. மூன்றாவதாக இவனுடைய எண்ணம் எல்லாம் சுயம் சார்ந்ததாக இருக்கிறது. என் குடும்பத்துக்கு அனுப்பு, என் தாகத்தை என்ன செய், நீ தீரு என்று சொல்லுகிறார். இந்த பணக்காரர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. I want you to think hell, and then he cannot repent, he cannot say, Lazarus, I mistreated you, I am so sorry. லாசரு உன்னை எப்படி நடத்திட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்பா. ஆபிரகாம் சார் என்ன மன்னிச்சிரு சொல்லுங்க சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன். நான் வெளிப்படத்துல ஒரு புஸ்தகத்துல ஒரு வசனம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த நாட்கள்ல மனம் திரும்ப முடியாது. Because we are so obsessed with self and self becomes an idol. So what is hell? Hell is not something that God need to create, Hell is something that we create. Now listen very carefully. மத்தவன் நல்லா இருக்கிறான் என்று பொறுக்க முடியாதவன், நான் தான் ராஜாவா இருக்கணும், நான் தான் மேல இருக்கணும் என்று நினைக்கிறவன், மூணாவதாக நான் தான் ஆளுகை செய்யணும், நான் சொன்னதை தான் நீ செய்யணும் என்று சொல்லுகிறவன், இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சு ஒரு இடத்துல போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் என்னது, நரகம். That is hell. That is hell. Just imagine, நான் இருக்கிறேன், பிரதர் சின்ன தம்பி இருக்கிறாரு, பிரதர் ஜஸ் இருக்கிறாரு. நான் இந்த எண்ணத்தோடு இருக்கிறேன், நான் சொன்னதுதான் இவங்க ரெண்டு பேர் கேட்கணும், இவங்க ரெண்டு பேர் எனக்கு தான் வேலை செய்யணும். வழங்குதா? இவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கிறது எனக்கு என்னது, பொறுக்கவே இல்லை. என்ன ரெண்டு பேரும் டாய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்டைலா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சட்டையை பார்த்தா நல்லா இருக்குது, கிட்ட வாட்சை பார்த்தா நல்லா இருக்குது, கட்டுப்பா இருக்குது, புத்திரலாம் கூட இருக்குது. என்னால முடியாது, அவங்க ஏதாவது கஷ்டப்படணும், லோரியில அடிபடணும், அப்படியே குழந்தை கீழே கொத்துன்னு போயிடணும், அப்படியே இருக்கிறேன். ஓ ஏன்டா நல்லா இருக்கிறாங்க என்று எனக்கு அப்படி இருக்குது. பிரதர் சின்ன தம்பிக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்க. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஸ்டைலா இருக்கிறாங்க, ஒருத்தனை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறான், ஏன் அப்படி இருக்கிறான், அவனை குத்தலாமா, அவனை உடைக்கலாமா, மூஞ்ச உடைக்கலாமா, நான் சொன்னது செய்யட்டுமே, என்ன என் காலை அமுக்கி விடக்கூடாதா, எனக்கு தலையை அமுக்கி விடக்கூடாதுன்னு அவரு உட்கார்ந்து இருக்கிறார். அதே ஒரு ஜஸ் உட்கார்ந்து இருக்கிறார் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, ஓ இவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் உடுத்தி இருக்கிறாங்க, நான் தான் நீட்டகை சட்டை போட்டிருக்கிறேன், அவங்க போட்டிருக்கிறாங்க, அவங்க சட்டையை நான் கிழிக்கணும்டா, ஊத்த உடைக்கணும்டான்னு இருக்கிறாரு. And all three of us are put inside the room. ஒரு ரூம் உள்ளார, ஒரு அறை உள்ளார வச்சிருக்கிறோம், ரைட்? ஒரு ரூம் உள்ளார இருக்கிறோம். You think all three of us can live there? Cannot. ஒண்ணு கருவியே நம்ம செத்து போயிடுவோம், அல்லாட்டி அவங்க உருப்படாம அடிச்சு வசம் கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம். And that is hell. Imagine thousands of us are living like that. That is hell. Why do you say God creates hell? God doesn't create hell. We create hell. We are hell. That is why the Bible talks about love. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசுகிறாரு? Always love. It is when I love him that I can live together. நான் இந்த ரெண்டு பேருக்கு நேசிக்கும் பொழுது தான் நாங்க மூணு பேரை என்ன செய்ய முடியும், ஒண்ணா வாழ முடியும். அவர் நம்ம ரெண்டு பேருக்கு நேசிக்கும். When just loves both of us, when all of us look for the interest of the others, பிரசன்னத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அவரு நீங்க முதல்ல சாப்பிடும் பொழுது that becomes another heaven. We create heaven and we create what? Hell. Why are we blaming God? You understand what I mean? வழங்குதா? ஆகையினால அன்பானவர்களே, our God is a fantastic God. Understand? And he's telling us just love, because without love you create heaven. He doesn't have to send us to hell, நரகத்துக்கு நம்மளை ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்று என்னது அவசியமே கிடையாது. இது எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம தமிழனுக்கு எல்லாத்தையும் ஒரு ரூம்ல ஒரு வாரம் 2 வாரம் ஒண்ணா போட்டா போதும், அந்த இடம் நரகம் தான், அது ஹெல் தான். So learn how to love and live right. Understand? One day we will go to a place, அங்க புழு தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, ஒரு 1000 பேர் தமிழா இருந்தாலே போதும். Understand? That will be hell. So
Hell is not something that God does it with pleasure. கடவுள் தன்னுடைய ஆசையினால உங்களை தண்டிக்கணும்டா, என்னையா வேணான்னு உன்னை கசக்கி நரகத்துல போடுறோம் பாரு, அப்படிலாம் கிடையாது. நம்மளே உருவாக்கி கொள்ளுகிறது தான் என்னது நரகம். when we have self inside us, நான் என்று மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவன் கஷ்டப்படணும், என்னதான் சேவிக்கணும், நான் சொன்னதை தான் கேட்கணும் என்று ஒரு சுயம் நமக்குள் இருக்கும் பொழுது 10 பேர் அப்படிப்பட்டவங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அந்த ரூம் என்னவா மாறிடும்? நரகமா மாறிடும். You will become hell. You cannot live with one another. You understand? God doesn't create us. We created it our own. So ஆகையினால அன்பானவர்களே, இந்த லாசரு பணக்காரன் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், learn how to live right with what we have. பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். பணக்காரனாக இருந்தால் praise God, ஏழையாக இருந்தாலும் என்னது praise God, live right. நம் கொடுக்கப்பட்ட காலங்களை சரியாக நாம் வாழ்வோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அறுவடை செய்வோம். You cannot run, you cannot miss. You cannot run and you cannot miss. You will live wonderful life. Prepare yourself for the next life. அடுத்த காலங்களுக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். Don't just think இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை. Even I will be cheated. நாம் யாருக்கு there is another world, a better world for all of us. Amen. Shall we? வாழ்கிற காலங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ நீர் கற்றுக் கொடுக்கிறார். எந்த காரியத்தையும் சுவாமி உமக்கு பதிலாக வைத்துவிட்டு யாம் வந்து போய்விடாதபடி நீர் காத்துக் கொள்ளும் சுவாமி. எந்த காரியத்தையும் உமக்கு மேலாக வைக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் எளிதாக இருக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு உம்மை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யும். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் பரலோக சுதந்திரவான்களாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்து நடத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.